செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி தசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி. அதாவது உலகம் மாயையில் அகப்பட்டு இல்லற வாழ்வில் அழகிய தாயின் கருப்பையில் என் உடல் ஊறி 10 மாதங்கள் நிறைந்து ஒரு வடிவம் எடுத்து இவ்வுலகில் உறுதியான ஒரு பொருளாகப் பிறந்தேன். மக அவாவின் உச்சிவிழி ஆனந்தத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மணிமீது தடுத்து விளையாடி நிற்ற மணிவாயின் முத்தி தர வேணும். நான் ஒரு குழந்தையைப் போல உச்சந்தலையையும் கண்களையும் முகத்தையும் முத்தமிட்டு மலை போன்ற தோள்களில் உறவாடி உன் மடியின் மீது அமர்ந்து விளையாடி நாள்தோறும் உன் மணி போன்ற திருவாயில் முத்தங்களை தந்தருள வேண்டும். முகமாயமிட்ட குறமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருதேதா முத்து மறைக்குள் ஒரு பொருட்டுள் மொழியேயு உரைத்த குருநாதா. முகத்தில் மாய ஜாலங்கள் செய்த குறப்பின் வள்ளியின் மார்பங்களை அணைக்க வந்த நீதிமானே. பழமையான வேதங்களுக்குள் உள்ள ஒப்பற்ற பெரும் பொருளாகிய பிரணவ மந்திரத்தை சிவனுக்கு உபதேசித்த குருநாதனே. தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்த தனியேகரத்தின் முருகோனே. தருக்காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர் வேலெடுத்த பெருமானே, உன்னை போற்றி வணங்குகிறேன். தடையேதும் இல்லாமல் எனக்கு உன் திருவடிகளை காணும்படி செய்த ஒப்பற்ற திருவேரகம் என்னும் சுவாமி மலையில் வீற்றிருக்கும் முருகோனே. வளம் தரும் காவிரியின் வடகரையில் போர் செய்யும் வேலை ஏந்திய பெருமானே, உன்னை போற்றி வணங்குகிறேன். அதாவது பெருமானே, உலக மாயையில் அகப்பட்டு தாயின் கருவில் ஊறி 10 மாதங்களுக்கு பின் இவ்வுலகில் பிறந்த நான் ஒரு குழந்தையைப் போல உன் உச்சியையும் முகத்தையும் கண்களையும் முத்தமிட்டு உன் மலை போன்ற தோள்களில் உறவாடி நான் மடியில் அமர்ந்து விளையாடி நாள்தோறும் உன் திருவாயால் முத்தங்களை பெற வேண்டும். வள்ளியை அணைக்க வந்த நீதிமானே, வேதத்தின் உட்பொருளை உபதேசித்த குருநாதனே, தடையின்றி உன் திருவடிகளை காண செய்த திருவேரகத்து முருகோனே, காவிரியின் வடகரையில் வேலை ஏந்திய பெருமானே, நீயே எனக்கு அந்த பேற்றினை அருள வேண்டும். அதாவது அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, பக்தியின் மிக உயர்ந்ததும் மென்மையானதுமான ஒரு நிலையை கேட்கிறார். தன் பிறப்பின் மூலத்தை எண்ணி பார்த்து உலகியல் சார்ந்த உறவுகளை விட இறைவனிடம் ஒரு குழந்தை போல கொஞ்சி விளையாடி அவனது அன்பை பெறும் பேரின்ப நிலையை வேண்டுகிறார். அந்த பெரும் பேற்றை அளிக்க வல்லவன் வள்ளியிடம் அன்பு கொண்டவனும் பரமகுருவும் சுவாமி மலையை வீற்றிருந்த அருள் புரிபவனும் முருகன் ஒருவனே என்று அவனிடமே சரணடைகிறார். இது பிள்ளமை என்னும் பக்தி மார்க்கத்தின் ஒரு அழகான வெளிப்பாடாக அருணகிரிநாதர் நமக்கு தந்தருளுகின்றார். ஆகவே நாம் முருகப்பெருமானை மனதோடு பக்தியோடு எண்ணி வணங்குவோமாக.